வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது ஹரா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் மோகன் தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் மோகனோட கம்பேக் மூவி இது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு சாதாரண தந்தையா தன்னோட மகளோட இறப்புக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் மோகன் தன்னோட மனைவி மற்றும் பிள்ளையோட வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரோட பொண்ணு வந்து திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறா. அவளோட அந்த சாவுக்கு காரணம் யாரு அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார் யாரு அப்படின்றத தேடி இவர் வந்து களமிறங்குறாரு. அதையும் வந்து ஒரு மாதிரி அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு தான் பண்ணுறாரு. அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் இறந்து போன மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. பட் அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு இவங்க எல்லாருமே ட்ராக் பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ராக்கிங் எப்படி போகுது, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாரா, அவங்கள பழி வாங்கினாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வியூவை கிரியேட் பண்ணிட்டாங்க. இவர் ஏன் தலைமறைவாக இருக்காரு, இவரோட பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும், திடீர்னு ஒரு போலீஸ் குரூப் இவர் ஏன் துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பான காட்சிகளோட தொடங்கும். பட் கொஞ்ச நேரம் தான் அது நடந்து, கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கதையிலிருந்து பயங்கரமா டீவியேட் ஆகி போய் இன்ஃபேக்ட் திக்கு திசை மாதிரி எங்கெங்கயோ போயிருவாங்க அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து இதுக்கெல்லாம் காரணம் மெடிக்கல் மாஃபியா அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை கொண்டு வருவாங்க. அந்த மெடிக்கல் மாஃபியா கும்பலை தேடி வந்து இவர் போறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் கும்பலை காட்டுவாங்க. இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல்வாதிகளோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணுவாரு. இது எல்லாத்தையுமே ஒரு சாதாரண மனுஷனால எப்படி பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். என்கிட்ட தான் ஒரு பழைய துப்பாக்கி இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த துப்பாக்கியை வச்சு எல்லாருமே மிரட்டிட்டு இருக்காரு. இந்த படம் முழுக்கவே அதை தான் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ இந்த படத்துல நிறைய கெட்டப் போடணும், என்னோட கம்பேக் மூவி வேற, ஸோ மல்டிபிள் கெட்டப் ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல இருக்கு. அதனால ஃபோர்ஸ்ஃபுல்லா சில கெட்டப்பை போட்டு விட்டுருப்பாங்க சின்ன பசங்களுக்கு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல போடுற மாதிரி சிங்கு வேஷம் அந்த வேஷம்ட்டு. பட் எல்லா கெட்டப்லையுமே தலைவர் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன்கள் ஆக்சுவலா சுரேஷ் மன்னன் தான் மெயின் வில்லனா இருப்பாரு. அவரே ஒரு டம்மியா தான் இருப்பாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார்லாம் ஒன் ஆஃப் த வில்லனா காட்டியிருப்பாங்க. இவங்க கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, இவங்க பயங்கர ஸ்வாகான ஒரு ஆட்டிடியூடோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ படம் முழுக்கவே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப செயற்கைத்தனமா இருந்துச்சு. நார்மலாவே பேசுங்களேன் அப்படின்றான் சொல்ல தோணுச்சு. அதே மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் துடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் கேரக்டர், அவரோட பேக் ஸ்டோரி அப்படின்றதுமே ரொம்ப சுமாரான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு. அண்ட் லாஜிக்கலா நிறைய ஓட்டைகள் அப்படின்றது இந்த படத்துல இருக்கதான் செஞ்சுச்சு. ஓவரால் ஒரு ப்ராப்பர் சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற இன்டென்ஷனோட எழுதப்பட்ட ஒரு கதை தான். பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப சுமார். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.